ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யூ சிவராம் சேனல். இன்றைக்கி வந்து கருப்பு கவுனி அரிசி கஞ்சி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இது என்னுடைய அன்பான ரிக்வெஸ்ட்டு. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க வந்து மதிய சாதத்துக்கு பதிலாக இந்த மாதிரி கவுனி அரிசி கஞ்சி நம்ம அடிக்கடி எடுத்துக்கிட்டோன்னா கண்டிப்பாக வெயிட் வந்து நல்லா குறையும். இது வந்து நம்மளோட சர்க்கரையின் அளவு கட்டுப்படுத்துக்கிறதுக்கும் புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதில் சத்துக்கள் வந்து நிறைய இருக்குது. இது வந்து பார்க்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு, ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். 1 கப் கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கலாம். இதை நல்லா ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிடலாம். நல்லா திருகி விட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணியெலாம் வடிகட்டிட்டு இதை நல்லா அடுப்பில் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா வறுத்துக்கலாம். இந்த நம்ம கழுகிட்டு அந்த ஈரத்தன்மையெல்லாம் போய் நம்ம நல்லா ட்ரை ஆகி வரலையோ அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு, அந்த ஈரத்தன்மையெல்லாம் போய் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இது நல்லா முழுமையாக சூடு ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்துங்க, இந்த அளவுக்கு கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ எந்த கப்பில் நம்ம அரிசி அளந்தோமோ அதே கப்பில் 6 கப் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க கவுனி அரிசியை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூட ஒரு 6 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் சின்ன சீரகம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இடைக்கடை இந்த மாதிரி கலந்து விட்டால் போதும். இடைக்கடை இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும், இல்லாட்டி அடி பிடிச்சிரும். பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு. இந்த டைமில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இது வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், ரொம்ப டைம் ஆகாது. ஒரு 10 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெந்துருச்சா அப்படிங்கிறதுக்கு இதுலேருந்து ஒரு ரைஸ் எடுத்துகிட்டு கொஞ்சமாக அப்படி அழுத்தி பார்த்திங்கன்னா தெரிஞ்சிடும். அல்லது இந்த அளவுக்கு நல்லா திக்கானதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது வந்து சூடு ஆறும்போது இன்னும் திக்காகும். இப்போ 1 கப் தயிரை வந்து அடிச்சுட்டு மிக்ஸி ஜாரில் வச்சு அடிச்சுட்டு இப்போ நம்ம இதோட சேர்த்துடலாம். நீங்கள் தயிருக்கு பொருளாக நீராற தண்ணி கூட சேர்த்துக்கலாம். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நம்ம நைட்டு வடிக்கிற சாதத்தில் 1 கப் தண்ணி 1 கப் கஞ்சி வடித்த அந்த கஞ்சியை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை காலையில் அந்த தண்ணியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கு தேவையான அளவு தயிரோ அல்லது கொஞ்சம் தண்ணியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான திக்கில் நீங்கள் கலந்துட்டு கஞ்சி அப்படியே சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் சாப்பாட்டுக்கு பதிலாக ஒயிட் ரைஸை கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கும் போது தான் நமக்கு வந்து வெயிட் வந்து குறையும். இந்த டேஸ்ட்டும் வந்து கலர் வந்து கருப்பாக இருக்கும், ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.